அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசுவும் நிக்கதேமுவும் சந்திக்கின்ற அந்த காட்சியின் ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரையிலான இறைவார்த்தைகள் நமது சிந்தனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. யோவான் நற்செய்தியில் மட்டுமே காண கிடக்கின்ற இந்த சந்திப்பு இறையியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் போதுதான் ஆண்டவர் இயேசு தன்னை பற்றிய ஒரு ஆழமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்ற இந்த வசனம் இந்த சந்திப்பின் போதுதான் மொழியப்படுகின்றது. நிக்கதேமு இயேசு கொண்டு வந்த அந்த நற்செய்தியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை தனியாக இரவிலே சந்திக்க வருகின்றார். இந்த சந்திப்பின் முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு இறையாட்சியை பற்றி பேசுகின்றார். அந்த இறையாட்சியை காண வேண்டுமெனில் ஒருவன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற அந்த உண்மையை எடுத்துரைக்கின்றார். ஆனால் இன்று நாம் வாசிக்கின்ற இந்த பகுதியிலே இயேசு இந்த உலகத்தின் தீர்ப்பு பற்றி பேசுகின்றார். அவர்கள் தங்களுக்கு தாமே கொடுத்து கொண்ட தண்டனை தீர்ப்பை பற்றி ஆண்டவர் பேசுகின்றார். உலகுக்கு ஒளியாக வந்த இயேசுவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 9வது வசனத்திலே அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கின்ற உண்மையான ஒளி உலகுக்கு வந்து கொண்டிருந்தது என்று பதிவு செய்த யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாக இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று இங்கு சொல்லப்படவில்லை. இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்பது போல இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதில் என்று கேட்டால், உலகத்திலே ஒளி வந்திருக்கின்றது. அந்த ஒளியை நீங்கள் நாடாமல் இருளில் நடக்க விரும்புகின்றீர்கள். தடுக்கி விழுந்தால், தவறு விழுந்தால் அது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை. இதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு நாம் செல்ல வேண்டும். கடவுள் யாரையும் தண்டிப்பது இல்லை. தண்டனை என்று ஒன்று இருக்கின்றதென்றால் அது மனிதர்கள் தங்களுக்கு தாமே கொடுத்து கொள்ளுகின்ற ஒன்று என்ற இந்த கருத்தாக்கம் பழைய ஏற்பாட்டிலும் இன்னும் ஆழமாக இருக்கின்றது. இணைச்சட்ட நூலிலே கடவுள் இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இணைச்சட்ட நூல் உப ஆகமம் 11:26 முதல் 29 வரையிலான அந்த வசனங்கள். கடவுள் யாரையும் சபிப்பது இல்லை. கடவுள் வாழ்வையும் சாவையும் நான் உங்கள் முன் வைக்கின்றேன் என்று மீண்டும் இணைச்சட்ட நூலிலே 30வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லுவார். ஆசியும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ எதை எடுக்கின்றாய் என்பது உன்னை பொறுத்து. வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ எதை தேர்ந்தெடுக்கின்றாய் அது உன்னை பொறுத்தது. நீ வாழ்வை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வாய். நீ சாவை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வை இழந்து விடுவாய். நீ ஆசியை தேர்ந்து கொண்டால் நலமாக இருப்பாய். நீ சாபத்தை தேர்ந்து கொண்டால் நீ உன்னை தண்டித்துக் கொள்ளுகின்றாய். எனவே தண்டனை தீர்ப்பு என்பது நாம் நமக்கே கொடுக்கின்ற ஒரு சாபம். இதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். நான் உலகுக்கு ஒளியாக வந்தேன். ஒளியை நாடுகின்றவர்கள் என்னை பின்பற்றுவார்கள். ஆனால் பலர் என்னை பின்பற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் தாங்கள் செய்வது ஒளியின் செயல்களாக இல்லை, இருளின் செயல்களாக இருக்கின்றன என்பதை இந்த வாசகத்தின் மூலம் ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஒளியின் பாதையில் நடப்பதுதான் ஆபத்தற்றது, பாதுகாப்பானது என்பது நமக்கு தெரிந்த விடயம். ஆனால் இருப்பினும் பலர்
ஒளியின் பாதுகாப்பை விட இருளின் பாதுகாப்பை விரும்புகின்றார்கள். ஏனென்றால் தங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற இந்த ஒளி அவர்களுக்கு ஆபத்தானதாக தோன்றுகின்றது. சில விலங்குகள், சில பறவைகள் இரவில் தான் வேட்டையாடும். இந்த இரவின் அந்த மயக்கத்தை அனைத்து ஜீவராசிகளும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலை பயன்படுத்தி இவர்கள் வேட்டையாடுவார்கள். அதுபோலவே மனிதனும் அப்படி தன்னையே பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஏன் இப்படி மனிதர்கள் தீய வழிகளில் செல்லுகின்றார்கள், இருளின் பாதையில் செல்லுகின்றார்கள் என்பதை ஆய்வு செய்கின்ற போது 4 வகையான காரணங்களை பற்றி சொல்லப்படுவதை நாம் வாசிக்கிறோம். இதை 4 வகையான மனிதர்களாக நாம் வகைப்படுத்த முடியும். முதல் வகை மனிதர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் இழைப்பதை கண்டு ரசிக்கின்றவர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை காணும்போது இவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சாடிசம் என்று சொல்வார்கள். அடுத்தவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காணுகின்ற நோய் பிடித்த, சீக்கு பிடித்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் சில நேரங்களில் பார்ப்பதற்கு நல்லவர்களாக வெளியே தோன்றுவார்கள். ஆனால் உள்ளே ஆழத்தில் அழுக்கு பிடித்த, இருண்டு போன, புதர் மண்டிய உள்ளங்களாக இவருடைய உள்ளங்கள் இருக்கும். 1886 ஆண்டில் வெளிவந்த ஒரு நாவல். அந்த நாவலின் பெயர் டாக்டர் ஜேக்கிள் அண்ட் மிஸ்டர் ஹைட். ஸ்காட்லாந்தை சார்ந்த ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் என்பவர் எழுதிய இந்த நாவலில் 2 கதாபாத்திரங்கள். ஒருவர் டாக்டர் ஜேக்கிள், சமூகத்துக்கு மிகவும் பிரபலமான, அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகின்ற ஒரு மருத்துவர். இன்னொரு கதாபாத்திரம் மிஸ்டர் ஹைட். மிஸ்டர் ஹைட் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு காவல்துறையால் தேடப்பட்டு வருகின்ற ஒரு குற்றவாளி. கடைசியிலே இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கின்றார்களா? எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? அவர் யார் என்ற அடையாளம் எல்லாம் தெரிய வரும்போது ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். இந்த மிகப்பெரிய குற்றவாளி இரவு நேரங்களிலே குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற இந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, பகலிலே மக்களுக்கு அரும்பணியாற்றுகின்ற, சேவை செய்கின்ற, அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற இந்த டாக்டர் ஜேக்கிள் தான் என்பது கதையின் முடிவிலே தெரிய வரும்போது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அவன் இருண்ட மனங்களின் இடுக்குகளிலே ஒளிபடாதவாறு பாதுகாக்கின்ற பல அழுக்கு செயல்கள் மறைந்திருக்கின்றன என்பதை அந்த நாவல் மூலம் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். 2வது வகையான மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காக தவறு செய்பவர்கள். இன்னொரு மனிதருக்கு சென்று சேர வேண்டிய ஒரு பதவி, பணி, உயர்வு, அதை தட்டி பறித்து அந்த பதவியில் தான் அமர்ந்து கொள்ள விரும்புவதும், திட்டமிடுவதும், செயல்படுத்துவதும், அதை சாதித்து விடுவதும் இவர்கள் செய்கின்ற இருளின் செயல்கள். இவர்களும் நல்ல மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் தாங்கள் அடைந்திருக்கின்ற அந்த நிலை எப்படி அவர்களால் அடைய முடிந்தது என்பதை அவர்களே சிந்தித்து பார்த்தால் இருண்டு கிடக்கின்ற அந்த மனங்களில் இன்னும் வெளிச்சம் செல்லவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். 3வது வகையான மனிதர்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்காக அல்ல, ஆனால் தங்களை பற்றி தாங்கள் கொண்டுள்ள அந்த நல்லெண்ணத்துக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டால் அதை எதிர்த்து எதையும் செய்வார்கள். இந்த தாண்மை, ஈகோட்டிசம், தனக்கு அவப்பெயர் வந்து விட்டது என்று தெரிந்தால் ஒன்று அதை மூடி மறைக்க, அல்லது அது எவரால் வந்ததோ அவரை அழித்தொழிக்க எதையும் செய்வார்கள். இனி 4வது வகையான மனிதர்களை பற்றி பேசும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவர்கள். உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவர்களும் இருளின் செயல்களை செய்வார்கள். விடுதலை பயண நூலிலே, யாத்திராகமத்திலே 32வது அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள அந்த வசனங்களிலே நாம் ஒரு வினோதமான காட்சியை பார்க்கின்றோம். மோசே கடவுளிடமிருந்து அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே வருகின்றார். சீனாய் மலையிலிருந்து
கீழே மக்கள் தங்களை எகிப்திலிருந்து விடுவித்து வழிநடத்திய கடவுளை மறந்துவிட்டு தங்களுக்கென பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை தெய்வமாக நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்ன அந்த கடவுளுடைய முதல் கட்டளை, அதிலும் குறிப்பாக எந்த உருவ வழிபாடும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கட்டளைக்கு எதிராக மக்கள் திரும்பிய போது மோசேவுக்கு ஆத்திரம் வருகிறது. இந்த ஆத்திரம், இந்த கோபம் அறச்சீட்டம் என்று கூட சில பேர் சொல்லுவார்கள். ஆனால் இது அறச்சீட்டமா என்பது எனக்கு தெரியவில்லை. மோசே என்ன செய்கின்றார்? அவர்களை கொண்டொழிக்கின்றார். அன்று அவர்கள் கொண்டது 3000 பேர். என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த உயர்ந்த லட்சியத்தை தூக்கி பிடிக்க 10 கட்டளையின் இன்னொரு புனிதமான கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை மோசே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீறுகின்றார். அறநெறி கோட்பாடுகளிலே விவாதிக்கப்படுகின்ற ஒரு கோட்பாடு, இலக்கு என்பது அதை அடைய முயலும் எல்லா வழிகளையும் நியாயப்படுத்துமா? அதாவது ஒரு லட்சியம், உயர்ந்த லட்சியம், அதை அடைவதற்கு நாம் எந்த வழியையும் நாம் பின்பற்றலாம், நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் போதும் என்பது சரியா என்பதுதான் விவாதிக்கப்படுகின்ற ஒன்று. நோக்கம் சரியாக இருக்கின்றது, அதை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக இருளின் செயல்களில் ஈடுபடுவது சரியா? சிலர் நோக்கம் சரியாக இருக்கும் வரை வழிமுறைகள் எப்படி இருந்தால் என்ன என்று வாதிடுகின்றார்கள். இன்னும் பலர் சரியான நோக்கம் சரியான வழிகளில் தான் அடையப்பட வேண்டும் என்று விவாதிப்பார்கள். எனவே இங்கே பல நேரங்களில் பல தீமைகள் நிகழ்வதற்கு காரணம், நாம் சாதிக்க வேண்டும், அதை நாம் அடைய வேண்டும், அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக எதையும் செய்யலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் நம்மை இருளின் பாதைக்கு இட்டுச் செல்ல வழிவகுக்கும் என்பது நிதர்சனம். தவக்காலம் நம்மையே திரும்பி பார்க்கின்ற காலம். நான் செய்கின்ற செயல்கள் ஒளியின் செயல்களா? நல்ல நோக்கங்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு நான் செய்கின்ற செயல்கள் கூட ஒளியின் செயல்களா? இதை எப்படி கண்டுபிடிப்பது? ஆண்டவர் இயேசு, ஒளியான இந்த இயேசு என் வாழ்வில் நுழைய வேண்டும். என் உள்ளத்தின் ஆழங்களில், மூலை முடுக்குகளில், இருட்டு மூலைகளில் இயேசு என்ற அந்த ஒளி வீசப்படுகின்ற பொழுது என் உள்ளத்தின் ஆழத்தின் நோக்கங்கள் வெளிப்படும். நான் யார், எதற்காக இதை செய்கின்றேன், எதற்காக இதை செய்தேன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அந்த ஒளி வெள்ளம் என் உள்ளத்திலே பாய வேண்டும். இயேசு என்ற அந்த ஒளி என் உள்ளத்தில் பாய்கின்ற பொழுது எனது உள்ளத்தின் அழுக்குகள் அம்பலமாகும். என் உள்ளத்தின் நோய்கள் வெளிப்படும். நோய்கள் இருப்பது தெரிந்தால் தானே குணம் என்று ஒன்றை நாட முடியும். ஆண்டவர் இயேசுவின் ஒளியின் பாதையில் நடக்க நாம் முன்வருவோம். நம் வாழ்வியை நாம் மாற்றுவோம். நன்றி.